ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட மதிய வணக்கங்கள். அதாவது எபிசோடு ஓரளவாக பெட்டராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம பாப்பாவுக்கு அடிபட்டப்போ நம்ம காவேரி காப்பாற்றி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கவும், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு இன்னொரு டீச்சர் சொல்லிட்டாங்க. உடனே போயிட்டாங்க. அப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம விஜய் இந்த டீச்சரு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. என்ன சார் இப்போ வந்திருக்கீங்க, லேட்டாக வந்தால் எப்படி டீச்சர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன தவிக்கிறாரியா பொண்டாட்டிக்காக, என்ன கொஞ்சம் நெஞ்ச பாசமாக அவ்வளோ நேசம் வச்சுருக்காரு நம்ம விஜய் காவேரி மேலே. அப்புறம் திரும்ப மனசு தாங்க முடியாமல் அவர் குழப்பத்திலே இருக்கிறாரு. சித்தி கேட்குறாங்க. சித்தி கேட்கவும் அவர் மனசோட்டத்தில் தான் ஓடுது. ஒருவேளை நம்ம காவேரி உயிரோட இருந்தவங்களாம் போய் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இனி வர எபிசோடில் நிச்சயமாக தாத்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய ஒரு அடியே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனி வர எபிசோடில் எஸ்எஸ்ஆர் அவரோட பெரிய மாசு சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நானே எதிர்பார்க்குறேன். நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். அப்புறம் என்னென்னா, நல்லா கூடி வர்ற நேரத்தில் பெரிய அப்பா வச்சுட்டாங்க யமுனாவுக்கு கை உடஞ்சி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விஜய் எப்படியும் 2 டேஸ்னாலும் நம்ம காவேரியை தேடுற மாதிரி காட்டுவாங்க. காட்டிவிட்டு அப்புறம் தான் காட்டுவாங்க 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி. காவேரிக்கு எதுவுமே காவேரின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் யார் என்ன எனக்கு எதுவுமே தெரியலை, நீங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்குற மாதிரி இருக்கும். கேட்டுவிட்டு அப்புறம் ஒன்றுமே புரியாத மாதிரி நம்ம விஜய் நிற்கிறது. அப்புறம் திரும்ப 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறது அப்படின்னு தான் காட்டுவாங்க. நிச்சயமாக அதான் காட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.